வணக்கம் நண்பா. 10ஆம் தேதி ஒரு மெமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இது எதுக்கான மெமோ அப்படின்னா, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் டிரைவர் போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்குது. அதை இந்த டைம் முத எக்ஸாம் வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. 986 வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதான் அந்த வேகன்சியான்னு தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 500 to 700 வேகன்ட்டு கண்டிப்பாக வரும். இதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, ப்ரீஸ் எக்ஸாம் ஆள் எடுத்தாங்க தெரியுமா செலெக்ஷனுக்கு, அதே ப்ராசஸ் தான் சேம். அதே எக்ஸாம் பேட்டர்ன், அதே சிலபஸு, அதே ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதே மெடிக்கல். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இதில் என்ன ஒரு சின்ன டவுட்னா, இந்த எக்ஸாம் தனியாக வைப்பாங்களா இல்லை பிசி எக்ஸாம் கூட சேர்ந்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற நமக்கு சரியாக தெரியல. அப்புறம் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 168 தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு முன்னே 170 இருந்தது. இந்த எக்ஸாமுக்கு 168 ஹைட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான். அப்புறம் ஹெவி லைசன்ஸ் அது இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரிங்களா, மற்றபடி சிலபஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, சேம் தான். அந்த பேட்டர்ன் எல்லாமே, ஃபிசிக்கல் ஈவெண்ட்டு எல்லாமே சேம்னால எந்த மாற்றமும் இல்லை. என்எஸ்எஸ், என்சிசி இது எல்லாமே பிசி எக்ஸாம் உள்ள அதே தான். மெடிக்கலும் சேம் தான், பார்த்துக்கோங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சில பேர் பேட்ஜ் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, கால் ஃபார் வராக முன்ன கட்டி ஹெவி வாங்கி வைக்க சொல்லுங்கள். வச்சிங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 30 மார்க் 40 மார்க் எடுத்து அவங்க ஃபிசிக்கல் ஃபுல் ஸ்டாரு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராட்டு ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்காங்க, 10th முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.